உலகத்தை மீட்ட சுதன் சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற காவலினால் அப்போஸ்தலரான புனித தோழியாரே, தேவ ஸ்நேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித தோழியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித தோழியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கருங்களில் திவ்ய பாலனையிட்ட பேறு பெற்ற புனித தோழியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மதியான புனித தோழியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித தோழியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவ கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய திருவிழாவினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை மாலை ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். குருக்கள் மட்டும் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபத்தை இந்த திருவிழா காலங்களில் இறை மக்களோடு சேர்ந்து ஜெபிக்க திருச்சபை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த ஒரு மாபெரும் ஜெபத்தை, இந்த ஒரு மாபெரும் மாலை வழிபாடை மிக பக்தி நிறைந்த உள்ளத்தோடு பங்கெடுப்போம். இன்றைய நாளில் திருவிழா மாலை ஆராதனையும் நற்கருணை பவனியும் சேர்ந்தே அரங்கேறுவதால் மக்கள், நாற்காலியில் அமர்கிற மக்கள், தயவு செய்து உங்கள் நாற்காலியை எடுத்துக்கொண்டு கொடிமரத்திற்கு பின்பக்கம் சென்று அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஏனென்றால் திருத்தலத்தை சுற்றி நற்கருணையானது எடுத்து வரப்படும். எனவே இறைமக்கள் கவனத்திற்காக நாற்காலியில் அமர்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய நாற்காலியை எடுத்துக்கொண்டு கொடிமரத்துக்கு பின்பக்கம் அல்லது அந்த வெள்ளை கோட்டுக்கு அதுக்கு அடுத்த பக்கம் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கோடி ஏற்பு அந்தோனியருடன் வேண்டுதலிலும் நற்கருணை நாதர் நம்ம நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த மாலை வழிபாடில் பங்கெடுப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு புனிதனின் பொற்பாதம் நாடி வந்துள்ள அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் வாஞ்சையோடு பாடல் குழுவின் சார்பாகவும் ஆலய பணியாளர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய விழா ஒரு மாபெரும் விழா, தனித்தன்மையும் தாழ்ச்சியும் கொண்ட விழா, தரணியர் போற்றும் விழா. காரணம், புதுமைகள் பெற்ற புனிதரின் விழா. இறைவன் தன் அருளையும் வல்லமையையும் மனிதர்கள் மூலம் உலகிற்கு வெளிப்படுத்துகிறார். இறை தேர்வில் ஒளிர்ந்த ஒருவரே நம் ஊர் பாதுகாவலரான தூய அந்தோனியார். தாழ்மையும் தவமும் கருணையும் விசுவாசமும் அவரில் வாழ்க்கையின் அடையாளங்கள். இறை வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர். இறை வல்லமையை தனதாக்கிய ஒரு கருவி. எளியவரின் நண்பனாய், துன்புறுவோரின் ஆறுதலாய், நம்பிக்கை இழந்தவர்களின் நம்பிக்கையாய் புனித அந்தோனியார் விளங்கினார். புதுமைகள் அனைத்தும் அவரது புகழை சொல்லவில்லை, மாறாக அவருள் செயல்பட்ட இறை வல்லமையை வெளிப்படுத்துகின்றன. என்னை அல்ல, என்னுள் வாழும் இறைவனையே பாருங்கள் என்று அவரது மௌன சாட்சியே நம்மை ஊக்குவிக்கின்றது என்பதை நாமும் உணர்ந்து இறை வல்லமையை தனதாக்கி கொண்டு வாழ இம்மாலை வழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்போம், பலன் பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா, எங்களுக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சூதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா.
கடவுளின் புனிதர்களே, அவருக்கு புகழ் பாடுங்கள். அனைவரும் அமரவும். உயிர் தந்த தாய் போலவும் அன்பு காட்டும் அன்னையாய் என்னை சுமந்து காத்து வந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். செல்கின்ற இடமெல்லாம் முன் சென்று கால்கள் இடராமல் கைகளில் தாங்கிக் கொண்டு துன்புறுவோரின் அருகில் இருந்து உடல் நோய்கள் தீர்த்து எந்நாளும் காத்து வரும் இறைவனிடம் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்து வரும் இறைவனின் சித்தம் அது என அறிந்து நிறையாசிர் பெற இத்திருப்பாடலின் வழியாக இறையருள் பெறுவோம். செல்லும் இடமெல்லாம் நீ முன்னே செல்கின்றாய். கால்களில் இடராமல் கைகளில் தாங்குகின்றாய். நான் செல்லும் இடமெல்லாம் நீ முன்னே செல்கின்றாய். கால்களில் இடராமல் கைகளில் தாங்குகின்றாய். என் துன்ப துயரினில் அருகினில் இருக்கின்றாய். என் துன்ப துயரினில் அருகினில் இருக்கின்றாய். உடலுள்ள நோய் தீர்த்து எந்நாளும் காத்து வரும் தாயும் நீயே, என் தயவும் நீயே. தாயும் நீயே, என் தயவும் நீயே. என் செவி படைத்தவரே, என் வேண்டல் மறுப்பாரோ? என் விழி திறந்தவரே, என்னை காண மறப்பாரோ? என் செவி படைத்தவரே, என் வேண்டல் மறுப்பாரோ? என் விழி திறந்தவரே, என்னை காண மறப்பாரோ? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிபவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிபவரே. உன் சித்தம் வாழ்க்கையில் நிறையாசி பெருகுமே. தாயும் நீயே, என் தயவும் நீயே. தாயும் நீயே, என் தயவும் நீயே. அருளும் வளமும் நிரம்பி வழியும் நிறைவாழ்வை தந்த என் தெய்வமும் நீயே. தாயும் நீயே, என் தயவும் நீயே. தாயும் நீயே, என் தயவும் நீயே. கர்த்தர் என் நாயனாய். நம் கடவுளின் புனிதர்களே, அவருக்கு புகழ் பாடுங்கள். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். கர்த்தர்
என் நாயனாய், என் வாழ்வின் வழிகாட்டியாய், பசுமை நிறைந்த பாதையில் என்னை நடத்தி வருபவர், இருள் சூழும் நேரத்தில் அஞ்சிடாமல் கோலும் தடியும் இருந்து நன்மையால் நம்மை நிரப்பி அவருடைய பாதையில் பசுமை நிறைந்த நீர் அருவிக்கு நடத்தி செல்லும் இறைவனை இப்பாடலின் வழியாக போற்றி பாடுவோம். sa 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 ni sa ri sa 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 ni sa ri. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என்னை இளைப்பாறச் செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாறச் செய்கிறார். புத்துயிர்
தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் அரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நம்மை காக்கின்றார். நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அன்பில் வாழ்வோராகவும் விளங்கும்படி நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள் போற்றப்படுவாராக. இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்து உன் பாதையில் என் மனதை செலுத்தி நிலா வெளிச்சம் போல் என் வாழ்வை ஒளிரச் செய்பவர், கிருபை நதியாக என் இதயம் பெருகி உன் பாச நிழலில் தொடர்ந்து இருள் சூழ்ந்த நேரத்திலும் பயமில்லாமல் நீர் என்னோடு இருந்து உற்சாகம் தருவதற்காய் நன்றி. எதிரிகளின் கண்முன்னே காத்து அபிஷேக எண்ணெய் என் மனதில் பூசி நன்மையையும் கிருபையையும் வாழ்வில் பெற்று உன் பாதையில் எங்கள் காலடிகளை செலுத்தி வாழ ஆசீர் வேண்டி இப்பாடலை புகழ்ந்து போற்றுவோம் இவ்வேளையில். ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன்.
தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன், பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன், பழையவை மறைந்திடும், பொது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். போகும்போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன், நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலங்களினால் நிறைவளிப்பேன். உனக்காக அழைத்தையுமே செய்து நான் முடித்திடுவேன். கண்ணின் கருவிழி போம் கருத்தாயுனை காப்பேன், அன்போடு அரவணைத்து ஆறுதல் நான் தருவேன். காலமெல்லாம் என் கருணை உனை தொடரும் என் மகனே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன், உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அன்பில் வாழ்வோராக விளங்கும்படி நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள் போற்றப்படுவாராக. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நற்கருணையானது இந்த அலங்கரிக்கப்பட்ட பீடத்திற்கு எடுத்து வரப்படும். அதன் பின்பு ஒரு ஆராதனை பாடல் இருக்கும். அது முடிந்த பின்பு நம்மை படைத்த, நம்மை காக்கின்ற, நம்மை ஆசிர்வதிக்கின்ற, நம்மை வழி நடத்துகின்ற நற்கருணை தெய்வம் நம்முடைய வீதிகளில் வருவார். அதனுடைய அறிவிப்பை பின்னால் அறிவிப்பேன். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும்
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பு செய்யும் அளவை தேடினேன். உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போனதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினேன். சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். உன் முகவன்று உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நற்கருணை பவனியாது தொடங்குகின்றது. இந்த நற்கருணை பவனி விவரம்: முதலில் கையில் சிலுவையோடும் மெழுகுவத்திரியோடும் பீடச் சிறுவர்களும், அதைத் தொடர்ந்து சிறுவர்கள், சிறுமியர், பெண்கள், ஆண்கள் என்று இரண்டு பேராக வரிசையில் செல்லவும், இறுதியாக மலர் தூவுகின்ற குழந்தைகள் மத்தியில் நற்கருணை நாதர் அருள் தந்தையருடைய கரங்களில் பவனியாக நம்முடைய திருத்தலத்தில் சுற்றி எடுத்து வருவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்கருணை பவனியானது நேரடியாக வந்து நம்முடைய கொடிமரத்துக்கு முன்னால் சென்று இந்த வெள்ளை கோடு போடப்பட்ட இடத்தை சுற்றி திருத்தலத்தை முற்றிலுமாக சுற்றி வரும். மீண்டும் திருத்தலத்திற்கு முன் வந்து அடைந்து அதன் பின்பு அதை நற்கருணை பீடத்தில் வைக்கப்படும். இறைமக்கள் யாருமே இங்கு அமர வேண்டாம். எவ்வளவு பெரிய கால்வழியாக இருந்தாலும் இயேசுவின் முன்னால் நான் செல்வேன் என்ற உணர்வோடு அனைவருமே பவனியில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்மை படைத்த தெய்வத்தை நாம் சுமந்து வருகின்றோம். எனவே எந்த விதமான பறக்குகளுக்கோ, எந்த விதமான பேச்சுகளுக்கோ, வேறு எந்த விதமான செயல்களுக்கோ நீங்கள் கொடுத்து இடையூறு செய்யாமல் கூப்பிய கைகளையும் பாடுகின்ற நாக்களோடும் உள்ளத்தில் வேண்டுதலோடு இந்த நற்கருணை பவனியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது நற்கருணையானது நம்முடைய எடுத்து வரப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, அனைவரும் இந்த விரித்திருக்கப்பட்ட இந்த துணிகளுக்கு அருகாமையில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழுவினர் ஆராதனை பாடல்கள் பாடுவார்கள். சரணாலயம் 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 அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம்
இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம், வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம், மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம், அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம், அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னையே என்னில் உன்னையே, உன்னில் என்னையே என்னில் உன்னையே, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உள்தம் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வில் ஒளியும் வார்த்தை, வழியை விலக விழுந்தே, வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மலையாக. வாழ்வில் ஒளியும் வார்த்தை, வழியை விலக விழுந்தே,
ஆஹா உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் நேரை சொல்லாமல் சோகம் போகும் தனிமை இருளி சிறையில் தவித்து என்னை இழந்தேன் இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக தனிமை இருளி சிறையில் தவித்து என்னை இழந்தேன் இறையே என்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம்தான் சந்தோஷம்தானே ஆஹா உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னையே என்னில் உன்னையே உன்னில் என்னையே என்னில் உன்னையே என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை உயிர் நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் டெஸ்டிங் ஹலோ அனைவரும் அமர்வோம். யோவான் நற்செய்தி இயல் 4 இயல் 11 இறைவாக்கியங்கள் 1 முதல் 4 முடிய. பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில் மரியாவும் அவருடைய சகோதரரான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதாம் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர்.
நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் கடவுளின் மகனும் மாட்சி பெறுவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அன்பு தந்தையரே, அருட்சகோதரிகளே, அன்பு மக்களே, கொடியற்புதர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கோட்டூர் பங்கு சமூகமாக நீங்கள் இணைந்து கொண்டாடுகிறீர்கள். அன்பு தந்தையரோடு அருட்சகோதரிகளோடு இணைந்து கொடியற்பதருடைய திருநாமத்திலே இந்த திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு எல்லாம் புளியம்பட்டிக்கு படை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கேன். தூத்துக்குடியிலேருந்து கடந்து வருகிற பொழுது 2 சக்கர வாகனத்துலேயும் 4 சக்கர வாகனத்துலேயும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, படையெடுத்து போய் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு வந்தேன். நீங்களும் மிகுந்த ஆர்வத்தோடு கோடியற்பதருடைய இந்த திருத்தலத்தை நாடி நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நிறைவாய் தட்டாமல் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்களும் இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே தந்தையவர்கள் இறை வல்லமையை தாங்கியவர் புனித அந்தோனியார் அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையிலே கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் இந்த அற்புதருக்கு எப்படி கிடைத்தது, அந்த அடிப்படையிலே விவிலியத்திலிருந்தும் கோடியற்பதருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். புதுமைகளை தேடுகிற மனிதர்கள் நாம் புதுசாக தேடிக்கிட்டே இருக்கிறோம், அப்படிதானா? ஆமாவே இல்லையா? புதிதாக எதையாவது தேடிக்கிட்டே இருப்போம். புது டிசைன் வராதா, புது மாடல் வராதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் துணி கடைக்கு போகிறீங்க, எடுக்க போகிறது என்னது? ஒரே ஒரு சேலை தான் எடுப்பீங்க. என்ன செய்வீங்க? ஒரு ரேக்கு, 2 ரேக்கு, 3 ரேக்கு, ஒரு கிட்டத்தட்ட அவன் ஒரு குமிச்சு எத்தனை அள்ளி போட வேண்டியது இருக்குது? ஒரு 100-150 சேலை அள்ளி போட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல பார்த்து எடுத்து எதை ஒதுக்கி வச்சுருக்கிறீங்களோ அதைத்தான் என்ன செய்வீங்க? கடைசியாக போய் தேடி எடுப்பீங்க. ஆனால் சும்மா இருக்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த 150ஐயும் இறக்கி விரித்து விட்டால் தான் நமக்கு மனசு திருப்தி. ஏன்? புதுசாக ஏதாவது வேணும், புதிய டிசைன் வேணும், புதிய மாடல் வேணும், புது கலர் ஏதாவது வந்திருக்கா தேடுவோம். மனுஷங்களுடைய இயல்பு தானே. புதிதாக ஏதாவது வித்தியாசமாக இருக்காதா, புதுமையாக இருக்காதா, அது எப்போவுமே மனுஷங்களுக்கு உள்ள இயல்பு தான். கொஞ்சம் ஒரு விதமான உடையை அணிஞ்சிக்கிட்டே இருப்போம், அது போர் அடிச்சிடும். அப்புறம் என்ன செய்வோம்? அதை மாற்றி இன்னொரு மாடல் கொண்டு வருவோம். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக கொஞ்ச நாளைக்கு பேண்ட்ஸ் போட்டுட்ருப்பாங்க, டைட்டாக போட்டு போர் அடிச்சிருச்சு, என்ன செஞ்சோம், கொஞ்சம் லூஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வானுங்க, கையில் காலெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு போட்டுட்ருப்பானுங்க. அப்புறம் என்னடா உள்ளே போட்டிருக்கதை உள்ளேயே போட்டுட்ருக்கோம், அதை கொஞ்சம் வெளியே எடுத்து போடுவோன்னு உள்ளே போட்டிருக்க தூக்கி என்ன செய்கிறானுங்க, இப்போ வெளியே போட்டிருக்கானுங்க, வெளியே போடுறது தூக்கி உள்ளே போடுறாங்க. மனுஷங்களுடைய எண்ணம் என்னென்னா, கொஞ்ச நாள் ஒரே விஷயம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தனா புதுசாக ஏதாவது வேணும், புதுசாக ஏதாவது யோசிக்கணும், புதுமை அப்படின்னு மனுஷங்கள்கிட்ட இயல்பாகவே இந்த எண்ணம் எல்லா துறைகள்லையும் எல்லா நிலையிலும் மனநிலையில் புதிது வேண்டும், புதுமை வேண்டும், வித்தியாசம் வேணும் அப்படின்னு மனுஷங்களுடைய மனது அப்படி தான் தேடிக்கிட்டே இருக்கு. நிறைய இன்னைக்கு அந்தோனியாரை அதிகமாக தேடுவாங்க, கடவுளை கூட மறந்துடுவாங்க, ஆண்டவர் இயேசுவை மறந்துடுவாங்க. ஆனால் அந்தோனியாரை தேடி இன்னைக்கு என்ன செய்வாங்க? சாறை சாறையாய் பயணிப்பாங்க. ஒரு பாவப்பட்ட சூசையப்பரை நோக்கி யாரும் போகிறது கிடையாது. அந்தோனியார் சேர்ந்திருந்த அசிசியார் சபையினுடைய தலைமை அந்த அசிசியாரை கூட என்ன செய்கிறது கிடையாது, யாரும் தேடி போகிறது கிடையாது. ஆனால் பாப்புலர்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த அந்தோனியார், ஜார்ஜியார், அப்புறம் மிக்கேலையா, இவங்களெல்லாம் தேடி போவாங்க. ஏன்? கொஞ்சம் புதுமை நடக்கும், நோய்கள் நீங்கும்,
தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னா இவங்களெல்லாம் தேடி போகிறது. அது என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கோயிங் பை த பாப்புலாரிட்டி. எது ரொம்ப பிரபலமாக இருக்குதோ அதோடு சேர்ந்துக்கிறது. அதுதான் பொதுவாக அந்தோனியார் அதிகமாக நம்ம தேடுறதுக்கும் அது ஒரு காரணமாய் இன்றைக்கு அமைந்து விடுகிறது. புதுமைகள், கடவுளுடைய வல்லமை, ஆச்சரியங்கள், அற்புதங்கள், கோடி அற்புதங்கள் எல்லாம் இந்த அந்தோனியார்கிட்ட தேடி வந்தால் நடக்கும் அப்படிங்கிறது மனுஷங்களுடைய அடிப்படையான ஒரு எளிய நம்பிக்கையாக இருக்கிறது. இறை வல்லமையை இந்த மனிதர் கொண்டிருந்தார். கடவுளுக்கு என்ன வல்லமை இருக்கிறது? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் புதுநன்மை எடுத்த அண்மையில் புதுநன்மை எடுத்த பிள்ளைங்க யாராவது இருக்கிறீங்களா? சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்பீங்க. அண்மையில் புதுநன்மை எடுத்த பிள்ளைங்க யாராவது சின்ன குறிப்பிடத்தில் கடவுளுடைய 6 பண்புகள், பழையவங்க பெரியவங்க சொல்லுவாங்க 6 லட்சண மந்திரம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? கடவுளுடைய 6 பண்புகள் ஞாபகம் இருக்காது. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறதுக்கும் தயாராக இல்லை. நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரியா? புரிஞ்சுக்கொள்கிறேன். உங்கள் மைண்டு வாய்ஸு எனக்கு அப்படியே கேட்குது. கேட்டுறாதீங்க, எங்களுக்கு ஞாபகம் வரப்போகிறதில்ல. புது நண்படுத்த பிள்ளைங்களும் அவ்வளோ சீரியஸாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடவுளுடைய பண்புகள், கடவுளுடைய வல்லமை மிக்க 6 பண்புகள். அவர் தானமாக இருக்கிறாரு. அவருக்கு தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. அவருக்கு உடல் உருவம் கிடையாது. எல்லா நன்மைகளுக்கும் அவர்தான் ஊற்று. எல்லா இடங்களையும் நிறைந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முழு முதல் காரணமாய் இருக்கிறார். வல்லமை பொருந்திய கடவுள், ஒரு பெரிய சக்தி. ஒரு மனித இயல்பு எங்கே எல்கைக்கு முடிகிறதோ அதை கடந்த ஒரு இறைசக்தி இந்த கடவுள் என்று புரிதல். அவ்வளோதான். அப்போ அப்படிப்பட்ட கடவுள் எல்லாம் வல்லமை நிறைஞ்சிருந்தால் தான் அது கடவுள் தன்மை அப்படின்ற ஒரு சிந்தனை. விவிலியத்தில் இந்த கடவுள் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலோடு இருக்கிறார், இப்படிப்பட்ட ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்களை நீங்கள் வாசித்துக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக ஒரு 3 காரியங்களில் கடவுளுடைய ஒரு இறை வல்லமையை, ஒரு ஆற்றலை நீங்கள் பார்க்குற அந்த பவர் ஆஃப் காட் இல்லையா, கடவுளுடைய சக்தியை, ஆற்றலை ஒரு சின்ன சின்ன காரியங்களாக நீங்கள் பார்க்கலாம். முதல் காரியம், இந்த உலகை படைக்கிற பொழுது விவிலியம் சொல்லுகிறது கடவுள் என்ன செய்கிறாரு? தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன செய்கிறாரு? இந்த உலகை 6 நாட்கள் அழகாக படைக்கிறார். விண்ணகத்தை படைக்கிறாரு, மின்னத்தை படைக்கிறாரு, ஒளி உண்டாகுன்னு சொல்கிறாரு, நீர் உண்டாக சொல்கிறாரு, உயிரினங்கள் தோன்றுகன்னு சொல்கிறாரு. இப்படி கடவுள் 6 நாட்கள் படைக்கிறார். திருப்பாடல் 8, திருப்பாடல் 19 இவைகளெல்லாம் சொல்லுகிறது ஆண்டவரே எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த படைப்புகளெல்லாம், என்ன அளவுக்கு உம்முடைய மகிமை இந்த வானளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாடல்கள், இந்த சங்கீதங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பாய் ஒவ்வொரு படைப்புலையும் கடவுள் என்ன செய்கிறாரு? அந்த உலகை படைக்கிற பொழுது ரொம்ப நேர்த்தியாக கடவுள் செதுக்கி இருக்கிறார். கடைசியாக 6வது நாள் யாரை படைக்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். அப்போ மனுஷனை படைக்கிறது பொழுது இன்னும் கூடுதல் கவனமாக படைக்கிறார். எப்படி படைக்கிறாரு? என்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை நான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய வல்லமை இந்த படைப்பில் வெளிப்படுது. அப்போ இறை வல்லமை ரொம்ப முழுசாக பார்க்கணும்னா நம்ம இந்த இயற்கையில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஒவ்வொன்றிலையும் கடவுளுடைய சக்தியை நம்ம பார்க்கலாம். இது படைப்பில் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. 2வது, காப்பாற்றுறது. ஒரு கடவுள் படைச்சா அதோட கடமை முடிஞ்சு போகிறதில்ல. அந்த கடவுளுக்கு பாதுகாக்கக்கூடிய கடமை, படைப்புகளை பாதுகாக்கக்கூடிய கடமை அது இருக்குது. அப்போ கடவுள் என்ன செய்கிறார்? அந்த படைப்புகளை பாதுகாக்கிறார். திருப்பாடல்கள் நிறைய அழகாக இந்த கடவுளுடைய பாதுகாக்கக்கூடிய தன்மையை சொல்லுகிறது. திருப்பாடல் 18 சொல்லுகிறது, 18:2 சொல்லுகிறது, ஆண்டவர் என் கற்பாறை கோட்டையாக இருந்து என்னை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லுறது. திருப்பாடல் 31:2-3 சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டையும் பாதுகாக்கக்கூடிய வலிமையாக இருக்கிறான்னு சொல்லுகிறது. திருப்பாடல் 91 சொல்லுகிறது, ஆண்டவர் என்னுடைய புகலிடம் அரண் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அந்த பாதுகாக்கக்கூடிய மனிதரை, படைப்புகளை படைத்த படைப்புகளை, மனிதர்களே கடவுள் என்ன செய்கிறாரு? படைக்கிறதோட என் கடமை முடிஞ்சிச்சு இல்லை, அதை பாதுகாக்கிறார். அப்போ ஒவ்வொரு பாதுகாப்பு செய்தியிலையும் கடவுளுடைய இறை வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. 3வது, மனிதர்களை மீட்பது கடவுளுடைய முக்கியமான காரியம். ஏன்? படைச்ச படைப்பு எதுவுமே அவருடைய சொல் பேச்சை கேட்கறதில்ல. தொடக்க நூல் 7வது அதிகாரம் என்று நினைக்கிற 7-8 அதிகாரங்களில் வெள்ளப்பெருக்கு வரும் நோவா காலத்தில்.
அப்போ எந்த அளவுக்கு கடவுள் வருத்தப்படுறாரு? தான் படைத்த மனிதர்களை குறித்து கடவுள் மிகவே வருந்தினார் அப்படி வரும். அதனால தான் வெள்ளப்பெருக்கை உண்டாக்கி என்ன செய்வார்? நம்பிக்கையாக இருந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஒரு ஜோடி உயிரினங்களையும் கடவுள் காப்பாற்றிச்சு அந்த வெள்ளத்தால் அழிப்பார். அந்த அளவுக்கு கடவுளை மனுஷங்க என்ன செய்வாங்க? இந்த படைப்புகள் மறந்து அப்படியே போயிடுவாங்க. அவர் யாரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூரமாக போயிடுவாங்க. அப்போ தான் கடவுள் என்ன செய்கிறாரு? இழந்து போனதை மீட்கக்கூடிய பொறுப்பு கடவுளுக்கு வருகிறது. அப்போது மீட்பதில் அவருடைய ஆற்றல் கிடைக்கிறது. எங்கே கிடைக்கிது? யோவான் நற்செய்தி 3:16 சொல்லுகிறது, அவருடைய ஒரே மகனையே அனுப்புகின்ற அளவுக்கு. எந்த அளவுக்கு? தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய ஒரே மகனை கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு திருவிழா. எனவே இந்த ஓடிப்போன மக்கள், இழந்து போன மக்கள், அப்படியே விட்டு போனவங்க எல்லாரையும் மீட்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு இந்த கடவுளுக்கு இருக்குது. அந்த மீட்பில் கடவுளுடைய வல்லமை பெருசாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய தடவை மீட்டுக்கிட்டே இருப்பார். மீட்பினுடைய உச்சமாக தன்னுடைய ஒரே மகனை கடவுள் அனுப்புவார். அப்புறம் இந்த கடவுளுடைய வல்லமை எங்கெல்லாம் வெளிப்படுது அப்படின்னு சொன்னால், சில வியத்தகு செயல்பாடுகள், ஆச்சரியமூட்டுகிற செயல்பாடுகளை கடவுள் செய்வதாக விவிலியம் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறது. அந்த இடத்துலலாம் இந்த கடவுளுடைய சக்தியை நம்ம பார்க்கலாம். எங்கே? விடுதலை பயண நூல் 14வது பிரிவில் பார்க்கலாம். எகிப்திலிருந்து அவங்கள விடுவிச்சு கொண்டு வருகிற பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? சங்கடலை பிளக்கச் செய்து அவங்கள கொண்டு வர்றார். விடுதலை பயண நூல் 14:21-22 சொல்லுது. கடவுள் என்ன செய்கிறார்? மோசேட்ட சொல்லி இந்த கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் கீழே காற்றை வீச செய்து வன்மையாக இரவு முழுவதும் வீச செய்து கடலை பின்வாங்க செய்து உலர்ந்த தரையாக்குறாரு. அப்போ அவங்க தப்பி வராங்க. இன்றைக்கும் இந்த செங்கடலை கடந்த அடையாளங்கள் அங்கே இருப்பதாக ஆய்வு குறிப்புகள் எல்லாம் நமக்கு தருகிறது. கடவுளால் முடியும், எல்லாம் முடியும். ஒரு கடலை ரெண்டாக்கி கூட தன்னுடைய மக்களை காப்பாற்ற முடிகிற அளவுக்கு கடவுளுக்கு வல்லமை இருக்கிறது விவிலியம் சொல்லுகிறது. விடுதலை பயண நூல் 15:25 சொல்லுகிறது, கடவுள் இந்த பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்களை பக்குவமாக கூட்டிகிட்டு வருகிற பொழுது புலம்புறாங்க. ஐயா, எங்களை சாவடிக்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இந்த மண்ணாவையே சாப்பிட்டுட்டு நாக்கு செத்து போச்சு, கறி இல்லையா, கறி சாப்பாடு இல்லையா அப்படிலாம் இந்த மக்கள் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் கடவுள் என்ன செய்வார்? ஒரு கசப்பு நீர் இருக்கக்கூடிய இடத்துல மோசைட்ட சொல்லுவார், உன்னுடைய கோலை கொண்டு அடி அப்படின்னு சொல்லுகிற பொழுது கையில் இருக்கக்கூடிய அந்த கோலை கொண்டு அடிக்கின்ற பொழுது அந்த நீர் என்ன செய்கிறது? கசப்பு நீர் மாறா என்கின்ற கசப்பு நீர் அப்படியே நன்னீராக மாறுகிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம். அது கடவுளால் முடிகிறது. அடுத்து பார்க்குறோம் மன்னாவை வழங்குறது. விடுதலை பெண்ணு நூல் 16வது அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? கடவுள் அவங்க பாலைவனத்தில் அடிச்சிருக்கக்கூடிய கூடாரங்களில் அப்படி வெறு வெண்மையான ஒரு பனிப்படலம் என்ன செய்கிறது? இரவில் அப்படியே படிஞ்சிருக்கிறது. அவன் எடுத்து பார்க்குறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்கிறதுக்கு மன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்ற கேள்வியை கடவுளுக்கு எழுப்புகிறார்கள். அவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார்? பாலைவனத்தில் உணவு தரார். அப்போ இறைச்சி இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு? அப்படியே காடைகளை பறக்க செய்து அந்த கூடாரங்களில் விழ வைக்கிறாரு. தேவையான அளவு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கடவுள் ஆச்சரியங்களை செய்கிறாரு. அதனால் கடவுளுடைய வல்லமை என்ன வேணாலும் செய், கடவுளால் முடியாது எது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடவுளுடைய வல்லமை நமக்கு தருகிறது. இன்னும் சிறப்பாக கடவுளுடைய வல்லமை எங்கே வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலடியார் சொல்லுவார், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது பிரிவு 18-20 சொல்லுவார், எந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமையினுடைய உச்சம் தன்னுடைய மகனை, இறந்த மகனை உயிர்த்தெழச் செய்ததில் கடவுளுடைய வல்லமை மிகவே வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான் அது. ஏன்னா அது எங்கேயுமே நடந்ததில்லை. அப்படிப்பட்ட ஆச்சரியம் இயேசுகிட்ட மட்டும்தான் நடந்து. இறந்த மனிதர் உயிர்த்தெழுவது, உயிர்த்தெழுந்த இயேசு விண்ணகத்திற்கு செல்வது, இதெல்லாம் கடவுள் தன்னுடைய மகன் வழியாக செய்த வல்லமையான செயல்கள் என்பதை விவிலியம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால் கடவுள் ஆச்சரியமூட்டுகிற வல்லமையான காரியங்களை விவிலியம் செய்ததாக விவிலியம் குறிப்புகளை நமக்கு தருகிறது. சரி, கடவுள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சா இந்த வல்லமை? அவருடைய மகனாகிய இயேசுவிடமும் இது நிறைய இருந்துச்சு. இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. எந்த அளவுக்கு?
அவர் ஒரு நடந்து போனால் கூட்டம் அவரை தேடி போகக்கூடிய அளவுக்கு, நின்னா மாநாடு போல கூட்டம் கூடுகின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு மக்கள் மொய்த்து கொண்டே இருந்தார்கள். காரணம், கடவுளுடைய வல்லமை அவரிடமிருந்து வெளியேறியதை நிறைய பேர் அனுபவிச்சாங்க. நிறைய புதுமைகளை செய்கிறார், அருளடையாளங்களை செய்கிறார், அப்பத்தை பலுகச் செய்கிறார், தண்ணியை ரசமாக மாற்றுறாரு, ஆச்சரியங்களை செய்கிறார், உடல்நலம் கொடுக்கிறார். மார்க் நற்செய்தி 1:34 சொல்லுகிறது, பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பல பேய்களை ஓட்டினார். விவிலிய குறிப்புகள் நமக்கு சான்று பகர்கின்றன. அதாவது தீய சக்திகள் அவர்களால் விரட்டப்படுகின்றன, உடல் நலமின்மை அவரால் நலமாக்கப்படுகிறது. அதெல்லாம் ஆச்சரியமாக செய்கிறார். அப்புறம் இயற்கை மிஞ்சிய ஆற்றல் நிற்கிறது. என்ன செய்கிறாரு? காற்றை இறையாதே சும்மா இருன்னு சொல்கிறாரு. அந்த காற்று இறைச்சல் நின்று போகிறது. அதுபோல் கடலை அவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார், அப்படியே கடல் மீது நடக்கிறார். இதெல்லாம் இயற்கையை மிஞ்சிய ஒரு இறைச்சக்தி இந்த இயேசுவிடம் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அதுபோல் இயேசுவுக்கும் இறந்த மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல். அதுதான் இன்னைக்கு நான் வாசித்தேன். மார்த்தாட்ட கேட்குறார், இந்த சகோதரன் இறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய மாட்சி அதில் வெளிப்பட இருக்கிறது. மாதா, உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த யோவான் நற்செய்தி 11வது பிரிவு 40வது வசனம் சொல்லுகிறது, நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். அது ஆண்டவர் செய்கிறார். அந்த லாசரம் வச்சு 3 நாள் ஆயிடுச்சு, வாட வருது. அப்போது அதுக்கப்புறம் உயிர் தள்ளச் செய்கிறார். லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், நைன் நகரத்து கைம்பனியினுடைய இறந்த மகனை உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வாசிக்கிறோம். எனவே உயிர்த்தெழச் செய்யக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கும் இயேசுவுக்கு இருந்ததாக குறிப்புகள் விவிலியத்திலிருந்து நமக்கு தருகிறது. திருத்தூதர் பணிகள் 2:22 சொல்லுகிறது, கடவுள் நாசரேத்து இயேசு வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக உங்களுக்கு காண்பித்தார், நீங்கள் அறிந்ததுதான் என்று சொல்லுகிறார். அதனால் இயேசு கடவுளுடைய வல்லமையை நிறைய வெளிப்படுத்தி இருக்கிறார், நிறைய புதுமைகளை ஆற்றல்களை வெளிப்படுத்தினார். யோவான் நற்செய்தி 20:30 சொல்லுகிறது, ஆண்டவர் செய்த பல புதுமைகள் இன்னும் நிறைய இருக்கின்றன, இவைகளை எழுதினால் இந்த நூல் கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சொல்லுவார். அந்த அளவுக்கு மிக சுருக்கமாகவே இயேசுவினுடைய வல்ல செயல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, பதிவு செய்யப்படாதவை நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோவான் அழகாய் பதிவு செய்திருக்கிறார். சரி, இயேசு இந்த புதுமையெல்லாம் செஞ்சாரே, இயேசு புதுமை செஞ்சதனுடைய நோக்கம் என்ன? ஆள் பிடிக்கிறதா, சுய விளம்பரமா, பெருமைக்கு செஞ்சாரா? நிச்சயமாய் கிடையாது. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு புதுமையிலும் கடவுளின் மாட்சி விளங்க வேண்டும், கடவுள் எப்படிப்பட்டவருங்கிற ஒரு சக்தி இதிலெல்லாம் வெளிப்படணும் அப்படின்னு தான் அதுதான் நோக்கமாக இருக்குது. அதுபோக ஏழைகள் மேலே அன்பு, சாதாரண மனுஷங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம், இதெல்லாம் இயேசுவுக்கு இந்த புதுமை செய்கின்ற எண்ணத்தை கொடுத்ததை ஒழிய ஒருபோதும் லாபம் சம்பாதிக்கிறதோ விளம்பரம் தேடுறதோ அப்படிப்பட்ட சுய பெருமை பாராட்டு இயேசுவினுடைய புதுமைகளுடைய நோக்கமே கிடையவே கிடையாது. கடவுள் இதில் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வல்லமையான செயல்களை செய்கிற பொழுதும் கடவுள் இதில் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும். அப்புறம் சாதாரண மக்களுடைய சார்புத்தன்மை, எளிய மக்கள் மேல் அன்பாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது. தேவைகள் எழுகிற பொழுது என்ன செய்கிறாரு? ஆண்டவர் இந்த புதுமைகளை செய்கிறாரே ஒழிய சுய பெருமை விளம்பரம் எதுவும் இல்லை. கோடி அற்புதருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, எத்தனை வயசு அந்தோனியார் வாழ்ந்ததா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? 36 வயசு. சரியா சொன்னீங்க, வெறும் 36 வயசு. ஆனால் இன்றைக்கி அவரை நம்ம என்ன சொல்கிறோம்? கோடி அற்புதர் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் நிறைய செஞ்சிட்ருக்கிறார், நிறைய புதுமைகளை இந்த அந்தோனியார் செஞ்சிட்ருக்கிறார், இன்றைக்கி வரைக்கும் நிறைய செய்கிறார். அதனால் கோடி கோடியாய் அவர் புதுமைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நிறைய புதுமைகள் டெய்லி நீங்கள் கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க. 11 நாள் கழுத கதையே நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கதையை சொல்லிடாதீங்க ஃபாதர்னு வேறு என்கிட்ட சொன்னாங்க. அதுபோல் நீங்கள் நிறைய புதுமைகளை கேட்டிருக்கீங்க, நிறைய புதுமைகள் செஞ்சுருக்கிறார். குழந்தையை காப்பாற்றி இருக்கிறாரு,
எரியிற எண்ணெயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார், கால் வெட்டப்பட்டவனை காப்பாற்றி இருக்கிறார் இல்லையா? நிறைய புதுமைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த புதுமை செய்வதற்கான ஆற்றல் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதை நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். அந்தோனியார் புதுமை செய்கிறாரு, அந்தோனியாரை தேடி போகிறோம். ஆனால் இந்த புதுமை செய்யக்கூடிய ஆற்றலை யார் அவருக்கு கொடுத்தா, எங்கிருந்து அவர் பெற்றார்? அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. யோவானர் செய்தி 14:12 நல்லா மனசில் வச்சுக்கிறேங்க. யோவானர் செய்தி 14:12 நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்கிறவற்றை என்னில் நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் எல்லாரும் நீங்கள் செய்ய முடியும், என்னை விட பல மடங்கு கூட நீங்கள் செய்ய முடியும். எப்போ? கடவுளில் நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது. அதுதான் அந்தோனியார். ஆழமாக இயேசுவை நேசிக்கிறார். அவ்வளவு அழுத்தமான கடவுள் நம்பிக்கை. அதனால் கடவுள் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட புதுமை வல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை கடவுள் அந்தோனியாருக்கு கொடுக்குறார். அதனால தான் இன்றைக்கி கோடி கோடியாக செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் அந்தோனியாரை புதுமைகளுக்காக தேடுகிற நாம், அவர் எங்கேருந்து அந்த எனர்ஜியை பெற்றுக்கொண்டார், எங்கேருந்து அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டார், அதை மறந்துடுறோம். இயேசுகிட்ட இருந்தால் அவருக்கு ஆற்றல், கடவுளிடமிருந்து தான் அவருக்கு இந்த ஆற்றல், அதை மறந்துடுறோமே இன்னைக்கு. இயேசுவை விட்டுடுறோம், கடவுளை விட்டுறோம். ஆனால் அந்தோனியாரை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவர் யாரை பிடித்து கொண்டிருந்தார்? கடவுளை பிடித்து கொண்டிருந்தார். யாரை கையிலேந்தி கொண்டிருந்தார்? இயேசுவை கையிலே. அவருடைய சக்தியே இயேசுதான். அவர் புதுமை செய்யக்கூடிய ஆற்றலே இயேசுதான், அந்த கடவுள் தான். அதனால் அந்த கடவுளின் துணை இல்லாமல் அந்தோனியாருக்கு புதுமை செய்யும் ஆற்றலே கிடையாது. அதனால் அந்த கடவுள் துணை வேண்டும். இறைமகனோடு உடனிருப்பு அந்த புதுமைகளை எல்லாம் செய்வதற்கான ஆற்றலை அவர்கள் தருகிறார். அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்தோனியார் செய்கிறாருன்னா எங்கேருந்து வாங்கி செய்கிறாரு இல்லையா? நிலவு ஒளிர்கிறது, அதனுடைய ஆற்றலை எங்கிருந்து பெறுகிறது? சூரியனிடமிருந்து அந்த நிலவு பெற்று இரவு முழுவதும் என்ன செய்கிறது? ஒளிர்வித்து கொண்டிருக்கிறது. அதுபோல தான் கடவுளிடமிருந்து இறை வல்லமையை நிலவை போல பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு? புதுமைகளை கோடி கோடியாய் நமக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? செஞ்சிட்ருக்காரு. அதனால் எங்கிருந்து அந்த ஆற்றல் அவருக்கு வந்தது, அதை மறந்துடக்கூடாது. அந்தோனியாரை பிடிச்சிக்கிட்டு இயேசுவை மறக்கிறது, அந்தோனியாரை பிடிச்சிக்கிட்டு கடவுளை மறக்கிறது அப்படின்னா, அப்போ ஒரு சாதாரண மனுஷனை பிடிச்சிட்டு கடவுளையே தெய்வத்தையே மறந்த கதையாகி விடுகிறது. இன்றைக்கி நிறைய சகோதரர்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ சகோதரர்கள் நம்மளை கேலியாக சொல்கிறாங்க. அந்தோனியாரையும் மாதாவையும் பிடிச்சிக்கிறாங்க, ஆண்டவரை மறந்துடுறாங்க, கடவுளை மறந்துடுறாங்க இவங்க பல நேரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்ன செய்கிறோம்? ரொம்ப தூரமாக அடி போயிடுறோம். ஆனால் அந்தோனியாருக்கு இந்த வல்லமை, புதுமைகளை செய்யும் ஆற்றல் அது இயேசுவிடமிருந்து, கடவுளிடமிருந்து வந்தது என்பதை மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கடவுள் இந்த ஆற்றலை தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த இறை சக்தியை கடவுள் தந்திருக்கிறார். வல்லமை செய்கின்ற, புதுமை செய்கின்ற ஆற்றலை கடவுள் நமக்குள்ள தந்திருக்கிறார். நம்ம தான் அதை என்ன செய்கிறதில்ல, பயன்படுத்துறதில்ல, புரிஞ்சு கொள்றதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம என்னத்துக்கு ஆகும் நம்ம அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம். அப்படி பிரயோஜனம் இல்லாமல் கடவுள் யாரையாவது படைச்சிருப்பாரா? படைச்சிருக்கவே மாட்டார். ஒரு சின்ன உயிரினத்திலிருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கடவுள் என்ன செஞ்சிறாரு? உயர்ந்த நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். சாலமோனினுடைய ஞான நூல் 11வது பிரிவு என்று நினைக்கின்றேன். கடவுள் தான் படைத்த எதையும் வெறுப்பதில்லை, அப்படி அவர் வெறுப்பதாயிருப்பின் அதை அவர் படைத்திருப்பதில்லை. அவ்வளவுதான். கடவுள் படைச்ச எதையுமே வெறுக்கிறதில்ல. கடவுள் படைச்ச எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார்? படைச்சிருக்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் ஆற்றல் கொடுத்துருக்கிறார். ஒரு விதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் சாதாரணமாக பார்த்தா தெரிகிறதில்ல. ஆனால் அது மண்ணுக்குள்ளே தண்ணி ஊற்றப்பட்டு அப்படி வளர்கிற பொழுது, வீரியமாய் மேலே கிளம்புற பொழுது தான் ஒரு விதையினுடைய ஆற்றல் என்ன செய்கிறது? மனுஷங்களுக்கு புரிகிறது. அது வரைக்கும் அது யாருக்குமே புரிகிறது இல்லையா? அதுதான். அப்படிப்பட்ட ஆற்றலை, முளைத்தெழுகின்ற ஆற்றலை, உயிர்த்தெழுகிற ஆற்றலை, வல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஆற்றலை கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கொடுத்துருக்கிறார். நாம் தான் நம்ம ஒன்றுக்கு உதவாதவங்க, பிரயோஜனம் இல்லாதவங்க, என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இறைவாக்கினர் எசாயா நூல் 43:4 சொல்லுகிறது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பிற்குரியவன், அன்பிற்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடவுள் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட ஆற்றலை தருகிறார். எரேமியா சொல்லுவார், 21வது பிரிவு என்று நினைக்கின்றேன்,
எரேமியா 20:11 ஆண்டவர் வலிமை வாய்ந்த படை வீரனைப் போல ஒவ்வொருத்தர் கூட இருக்கிறார். கடவுள் நம்மோடு பிரசன்னப்பட்டு கொண்டே இருக்கிறார் இல்லையா? அருமையாக விடுதலை பெண் நூல் 14:14 சொல்லுகிறது, கடவுள் உன்கிட்ட இருக்கிறார், அமைதியார், நீ போராடுவார், கடவுள் என்ன செய்வார், உனக்காக போராடுவார். ஸ்டாண்ட் ஸ்டில், காட் வில் ஃபைட் ஃபார் யூ. ரொம்ப அழகான ஆங்கில வார்த்தை, அமைதியாயிரு, கடவுள் உனக்காக போராடுவார் அப்படி சொல்கிறார். அந்த உடனிருப்பை, கடவுள் நமக்குள் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை, நமக்குள்ளேயும் இப்படி வல்லமை செய்யக்கூடிய, உயிர்த்தெழக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் உணர்கிறோமா? பவுலடியார் சொல்லுவார், பிலிப்பியருக்கு எழுதுகிற கடிதத்தில் 4:12 சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிற கடவுளுடைய துணையை கொண்டு, வலுவூட்டுகிற கிறிஸ்துவினுடைய துணையை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவினுடைய துணையை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்குள் உண்டு. அதை நம்ம உணர்றதே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த கடவுள் சக்தி இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட்ஸ் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சுடர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. ரவீந்திரநாத் தாகூர் அழகாகத்தான் சொல்லுவார், உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை விட்டுட்டு எங்கெங்கேயோ கோயில்களில் மாட மாளிகைகள்லாம் கடவுளை தேடிக்கிட்டே இருக்கிறீங்களேயா, அவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்னைக்காவது அந்த கடவுள் நம்முடைய உள்ளத்தில் பிரசன்னமாகி இருக்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோமா? திருமூலர் சொல்லுவார் இல்லையா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த ஊன் உடம்பு கடவுள் வாழுகிற ஆலயமாக இருக்கிறது. கடவுளுடைய சக்தி இந்த மனுஷக்குள்ள நெஞ்சுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்கும் இருக்குது. ஆனால் நம்ம உணர்றதில்ல. அந்த வலிமை அந்தோனியார்ட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்துலையும் எங்கெல்லாம் நம்ம வீழ்த்தப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம முடமாக்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்களோ, எங்கெல்லாம் நம்ம வேண்டாதவங்க என்று சொல்லுகிறாங்களோ, அங்கெல்லாம் நமக்கு கை கொடுக்கக்கூடியது நமக்குள் இருக்கக்கூடிய இந்த கடவுள் சக்தி. அதை நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது. அந்தோனியாருக்கு இறைவல்லமை இருந்துச்சு, கடவுளுக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குலையும் அவர் கொடுத்துருக்கிறாரே, நீங்களும் நானும் அதை என்னைக்கு உணர்ந்து பார்க்க போகிறோம்? எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கடவுள் ஆற்றலை நான் என்னைக்கு உணர்ந்தேன்? எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தியை நான் என்னைக்கு உணர்ந்து பார்த்தேன்? அந்த உடனிருப்பு எப்போதும் உங்கள்கிட்ட இருக்குன்னு தைரியமாக சொன்னாரே, அதை நான் என்னைக்கு உணர்ந்து பார்த்தேன்? அதுதான் நம்ம இந்த நாளில் தேட வேண்டியது. வெறுமனே புதுமைக்காக மட்டும் அந்தோனியாரை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல காரியமாக இருக்காது. அதனால் அவர் யாரை கொண்டு இவ்வளவு இந்த காரியங்களை செய்தார்? கடவுள் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை அவர் புரிந்து கொண்டார். அதனால தான் அந்த இயேசுவை கட்டி பிடிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்? அவர் தான் என்னுடைய ஆற்றல் என்பதை உணர்ந்து இருந்தார். அப்படிப்பட்ட ஆற்றல் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்குது. அந்த ஆற்றலை நாம் உணர்கிறோமா? ஒரு கடவுள் சக்தி எனக்குள்ள இருக்கிறது, எதையும் செய்யக்கூடிய அந்த வலிமை, திறன் எனக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்றோமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறார். கோடி அற்புதர் அந்தோனியாருக்கு அதுதான். நிறைய புதுமைகளுக்காக தேடுகிற பொழுது இயேசுவும் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மக்கள் இறை வார்த்தைக்காக என்ன தேடலை, வயிறார அப்பங்களை உண்டதால் தான் என்ன தேடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தோனியார் உங்களை பார்த்து, என்னை பார்த்து அப்படி தான் சொல்லுவார். இவங்க எல்லாம் உண்மையாக பக்தியோடு வரலை, ஏதாவது புதுமை நடக்காதான் தான் இவங்க வராங்க அப்படின்னா அவர் உண்மையிலேயே நம்மள்கிட்ட பேசுவதாக இருந்தால் அப்படி தான் பேசுவார். நிறைய புதுமைகள், தீய சக்திகளிலிருந்து விடுதலை, இதெல்லாம் இல்லைன்னா இவங்க என்னையும் தேட மாட்டாங்க, உங்களையும் தேட மாட்டாங்க, நம்மளை குறித்து என்ன செஞ்சுருப்பார்? கடவுள்கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் அதுவா நோக்கம் இல்லை. கடவுள் என்கின்ற மாபெரும் சக்தியின் வழியாக, நமக்குள் உள் உறைந்திருக்கக்கூடிய இந்த கடவுள் என்ற ஒரு மாபெரும் ஆற்றல் வழியாக எதையும் செய்யக்கூடிய துணிவை, புதுமைகளை, ஆச்சரியங்களை செய்யக்கூடிய சக்தியை அந்தோனியாருக்குள் மட்டுமல்ல எல்லாருக்குள்ளும் கடவுள் வைத்திருக்கிறார். இயேசு நமக்கு அதை முன்னாடியே சொல்லிட்டார். என்னில் நம்பிக்கை கொள்பவன் என்னிலும் பெரியன செய்வான். அதற்கு அந்தோனியார் ஒரு உதாரணம், அவ்வளோதான். நாமளும் நிறைய அந்தோனியாரை போல ஆச்சரியங்களை செய்ய முடியும். எப்போ? நமக்கு ஒன்று நம்ம கடவுளோடு இருக்கணும், ரெண்டாவது கடவுள் நம்மோடு இருக்கணும். இந்த ரெண்டு தான். அதை நம்ம உணர்கிறோமா? கடவுள் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தி இயேசுவின் வழியாய் எனக்கு நம்பிக்கை தருகிறது, என்னை இயக்குகிறது. இந்த இறை பிரசன்னத்தினுடைய ஒரு சின்ன ஸ்பார்க்கு, ஒரு சின்ன சுடர் எனக்குள்ளே எழுஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம உணர்கிறோமா? விவிலியம் சொல்லுகிறது இல்லையா, கடவுள் என்ன செஞ்சாராம்? மனுஷனை படைக்கிற பொழுது எதை எடுத்தாராம்? எதை எடுத்து நம்மளை உருவாக்குனாராம்? வச்சு உயிர் மூச்சை ஊதுனாராம். களிமண்.
விவிலியத்தினுடைய படைப்பினுடைய 2வது படைப்பு சொல்லுகிறது, களிமண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை ஊத மனிதன் மனிதன் உயிருள்ளவன் ஆகிறான். அப்போ கடவுளுங்கிற உயிர் மூச்சு நம்மள்ட்ட இருந்து போனால் நம்ம யாரு? பிணம், அவ்வளோதான். களிமண், அவ்வளோதான். நமக்கு உயிர் என்னது? கடவுள் என்கின்ற உயிர் மூச்சு, மாபெரும் சக்தி, அது நமக்குள்ள இருக்குது. நம்ம உணரணும், அதுதான் நமக்கு தேவையான. வெறுமனே அந்தோனியாரை கொண்டாடிட்டு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்தோனியாருக்கு நிகராய் ஆற்றல் இருந்து இருக்கக்கூடிய அந்த கடவுளையும் கடவுள் சக்தியையும் மறந்தோம் அப்படின்னு சொன்னால் அது கேலி கூத்தா மாறிடும். அதனால் அந்தோனியாரை தேடுவதனுடைய நோக்கம் என்ன, அதை சரியாக புரிஞ்சுக்கணும். 2வது, அந்தோனியாருக்கு எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்தது என்பதையும் சரியாக புரிந்து கொள்ளணும். 3வதாக, நமக்குள்ளும் அந்த ஆற்றலும் சக்தியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறங்கிறதையும் நம்ம சரியாக புரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்தோனியாரை போல ஆச்சரியங்களை நம்மகிட்ட ஒப்படைக்கப்பட்டவங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்ம சார்ந்தவங்களுக்காக, பங்குக்காக, இந்த சமூகத்துக்காக கடவுள் துணையோடு செய்யக்கூடிய ஆற்றல் ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்கிறது என்பதைத்தான் உணர வேண்டும். அதான் இறை வல்லமையை தாங்கியவராக இந்த அந்தோனியார் பல ஆச்சரியமூட்டுகிற காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இறை வல்லமையை சுடரை ஸ்பார்க்க நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கிறோம். அதனால் கடவுளுடைய துணையை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதுங்கிற உணர்வோம். அந்தோனியாரை போல புதுமைகளையும் ஆச்சரியங்களையும் செய்யக்கூடிய மனிதராக வாழ்வதற்கான முயற்சியை எடுப்போம். ஆமேன். தொடர்ந்து இறையருள் வேண்டி மன்றாடுவோம். பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்க அவர் ஒப்பானா. அனைவர் எழுந்திருப்போம். பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்க அவர் ஒப்பானா. கோடியற்புதர் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையாலும் முன்மாதிரியாலும் நாம் ஒவ்வொருவரும்
அன்றாட வாழ்வில் புனிதத்தை நோக்கி நம்மை வழிநடத்த இறை தந்தையிடம் நம்முடைய உள்ளத்தில் தாங்கி வந்திருக்கும் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வாழ்வு திட்டங்கள் அனைத்தையும் மன்றாட்டுக்களாக சமர்ப்பித்து ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிகழ்ந்திடும், அருள் நீரை வழங்கிடும் ஆலயம் நுழைகையிலே வரும் துயரத்தின் சுவடுகள் தூரத்தில் போய் விழும் தூயவர் துணையினிலே திருவருள் புரிந்தெங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவருமே உம் மகிழ்வில் நீதியில் உண்மையில் என்றும் உறவுடன் வாழ்ந்திடவே அருள் வரம் புரிந்தெங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தென்னக கடலலை தெம்மாங்கு பாடிடும் எம்மவர் இதயமதில் விண்ணகம் இசைத்திடும் இனியனல் ராகங்கள் மீட்டிடும் தருணமிதே. எம் நன்றியின் மன்றாட்டை மலர்களாய் தூவுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை விருந்தினில் திளைத்திட மகிழ்ந்திட திருவருள் பெற்றிடவே நற்செயல் புரிவதில் நாளெல்லாம் சிறந்திட நானிலம் நலம் பெறவே உமதாசிர் பொழிந்தெங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அந்தோனியார் புகழ்தனை பெருமையுடன் முழங்கும் நற்கருணை விருந்தில் உடலுள்ளம் நலமாய் வளமிகு எதிர்காலம் அமைத்திடும் வரங்களை பொழிந்திட வேண்டுமாய் மன்றாட்டை தூவுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக.
என்றென்றும் இல்லாமல் இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறா மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவால் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது பேராதரவை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்கி எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை ஆசிரியருக்காக அனைவரும் உலகால் படியிடுவோம். புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. சர்வீஸ்ரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடனவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையா இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. இனி இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய நாளில் நிறைவில் ஆண்டவர் குகந்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலுயா பாடுவோம், ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுவோம் என்று நம் அனைவரும் நன்றி பெருக்கோடு இன்றைய நாளை நிறைவு செய்திருக்கிறோம். காரணம், எனக்கு அறிந்தவரை முதலாக இந்த மாலை ஆராதனையும் நற்கருணை பவனியும் இந்த திருத்தலத்தில் நடக்கிறது என்று நினைக்கிறேன். நான் சரியா தவறா? சரி. ஒருவருக்கொருவர் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்மை நாமே பாராட்டிக் கொள்வோம், உற்சாகப்படுத்திக் கொள்வோம், இல்லையா? சிறப்பாக முதல் முறை செய்தது போல் இல்லாமல் ஒரு மேம்பட்ட பங்கை போல், ஒரு மேம்பட்ட மக்களைப் போல் மிக அழகாக இன்றைய நாளை நற்கருணை ஆண்டவரை நம்முடைய திருத்தலத்தை சுற்றி நாம் தாங்கி வந்திருக்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு மாலை ஆராதனை வழிபாடை நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே உங்களுக்கும் இதை நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் முதலாவது என்னுடைய நன்றி. அன்புக்குரிய இன்றைய நாளில் சிறப்பாக இந்த மாலை வழிபாட்டுக்கு தலைமை தாங்கியவர்கள் நம்முடைய குறுக்கு சாலை மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தை, சிப்பி குளத்தினுடைய பங்கு தந்தை, பேரரு தந்தை டொமினிக் தந்தை அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய திருத்தலத்தின் மீது அதீத பற்று கொண்டவர், இல்லையா? இந்த திருத்தலத்திற்கு அதிகமான வந்த தந்தை நான் வந்த பிறகு என்ற லிஸ்ட்டை எடுத்தீங்கன்னா டொமினிக் தந்தை தான் முதல்ல இருப்பாங்க, இல்லையா? அந்த அளவுக்கு 25 நாள் யூபிலி ஆண்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் வந்திருக்கிறாங்க. இந்த திருவிழாவிலும் நமக்காக 2 அல்லது 3 நாட்கள் இந்த திருவிழாவிலும் வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்தின் மீது அதீத பற்று கொண்ட ஒரு மாபெரும் அதிபர் தந்தை அவர்கள் வெகும் பக்கத்தில் இல்லை. அவர் இங்கே வரணும்னா கிட்டத்தட்ட 60 முதல் 70 கிலோமீட்டர் தாண்டி வரணும். ஆனாலும் இந்த திருத்தலம் வளர்ச்சி அடைய வேண்டும், நம் மக்கள் மிக சிறப்பாக பாசத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு இன்றைய நாளில் வந்து இந்த மாலை வழிபாட்டை தலைமையேற்று நற்கருணையை நம் அனைவருக்கு முன்பாக அருமையாக இந்த திருத்தலத்தின் சுற்றி தாங்கி வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை டொமினிக் தந்தை அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பெயரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த அந்தோனியார் பட்டத்தை கொடுத்து நம்முடைய நிர்வாகிகள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் இன்றைய நாளினுடைய ஒரு மாபெரும் மறையுரையாளர் நம்முடைய பொருளாளர் தந்தை அருள் தந்தை பிரதீப் அவர்கள், பேரரு தந்தை பிரதீப் அவர்கள். தந்தை அவர்கள் இன்றைய நாளில் வந்திருந்தது மிகச் சிறப்பு. யூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் வந்த தந்தை பல நாட்கள் கழித்து இன்றைய நாளில் வந்திருக்கிறார்கள். ஒரு மாபெரும் உண்மையை உடைத்து விட்டார். என்ன உண்மை? யார் பெரியவர், இயேசுவா அந்தோனியாரா? இயேசுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. அப்போ மறைவுரை போய் சேர்ந்துட்டு தந்தை. சிறப்பு. இறை வல்லமையை தாங்கியவர் புனித அந்தோனியார் என்றாலும் இறை வல்லமையை கொடுத்தது யார்? இறைவன், இல்லையா? அப்படிப்பட்ட இறை வல்லமை பெற்று தருபவர் தான் யார்? புனித அந்தோனியார். இறை வல்லமை நேரடியாக நமக்கு கொடுப்பவர் யார்? இயேசு, இல்லையா? அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டோம் என்றால் நம்மிடையும் இறை வல்லமை தங்கும், நீங்களும் கோடியற்பர் புனித அந்தோனியாராக மாற முடியும் என்ற ஒரு மாபெரும் நிலையை இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். மிக அழகாக நான் கூட
நற்கருணை ஆராதனை வச்சுட்டோம், அந்தோனியார் டாபிக் கொடுத்துட்டோம், எப்படி போய் மறைவுரை வைக்க போகிறோம் என்று குழம்புகின்ற அந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக நற்கருணையை மையப்படுத்தி மிக அழகாக நல்லதொரு மறைவுரையை கொடுத்த நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை பேரரு தந்தை பிரதீப் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களை சிறப்பு செய்யும் விதமாக இந்த அந்தோனியார் படத்தை நம்முடைய நிர்வாகிகள் வழங்கி மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக நம்முடைய நன்றிக்குரியவர்கள் அருத்தந்தை ராஜன் அவர்கள். கீழமுடிமனுடைய பங்கு தந்தை ஒரு நாள் திரியாத்திரைக்கு அழைத்த போது இன்முகத்தோடு வந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய மக்களெல்லாம் அழைத்து வந்து திரியாத்திரை சிறப்பித்தார்கள். இன்றைய நாளில் கூட இந்த வழிபாட்டிற்கு பக்கபலமாக இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் முன்னின்று எடுத்து ஓடோடி சென்று உதவி இந்த வழிபாடை மிகச் சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய தந்தை அருத்தந்தை ராஜன் அவர்களுக்கும் பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு இந்த அந்தோனியார் பாடத்தை கொடுத்து நிர்வாகிகள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய தாய் வீட்டுக்காரர் யாரு? நாகலாபுரத்தினுடைய பங்கு தந்தை அருத்தந்தை ரினோ அவர்கள் இல்லையா? தந்தை அவர்கள் இல்லாத எந்த நிகழ்வும் நம்முடைய திருத்தலத்தில் இருக்காது. அந்த அளவுக்கு அதீத பற்று கொண்ட ஒரு மாபெரும் தந்தை இங்கே சிறப்பாக இந்த நாளில் வந்து நற்கருணை அழகாக தாங்கி இந்த பீடத்தில் எடுத்து வந்து இன்றைய நாளில் வழிபாட்டுக்கு மிக அழகாக உதவி இருக்கிறார்கள். இது நான் தாய் வீட்டினுடைய பங்கு தந்தை, இதனுடைய என்னுடைய பிள்ளை கிளை பங்கனுடைய ஒரு மாபெரும் பங்கு தளம் என்ற உணர்வோடு இன்றைய நாளில் தான் மட்டும் வந்தது இல்லாமல் தன்னுடைய அருள் சகோதரியும் அழைத்து சிறப்பாக இன்றைய நாளில் நல்லதொரு நிகழ்வை நமக்காக முன்னின்று ஏற்பாடு செய்து நமக்காக உதவி இருக்கின்ற அருத்தந்தை ரினோ அவர்களுக்கும் பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு இந்த அந்தோனியார் பட்டத்தை கொடுத்து நிர்வாகிகள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக நம்ம வீட்டுக்காரர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மைக்கேல் அவர்கள். தந்தை அவர்களுக்கு அழைத்தேன், கண்டிப்பாக நான் அவர்கிட்ட கேட்டெல்லாம் பேர் போடலைண்ணே, போட்டுட்டு தான் பத்திரிக்கை கொடுத்தேன், கண்டிப்பாக வந்துருங்கன்னு. அந்த அளவுக்கு உரிமையோடு பழகக்கூடிய ஒரு தந்தை. இந்த நாளில் கூட உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட கண்டிப்பாக கூப்பிட்டா என்னுடைய ஊர் நான் கண்டிப்பாக வருவேன் என்று நேரத்துமே வந்து இன்றைய நாளில் அனைத்து நிகழ்வுமே முன்னின்று நடத்தினார்கள். நான் முன்னாடி போவேன், நீங்கள் பின்னாடி பார்த்துக்கோங்க என்று சொன்னேன். அந்த அளவுக்கு நற்கருணை பவனி மிக அழகாக பக்கபலமாக நின்று இன்றைய நாளில் சிறப்பு செய்து நமக்கு உதவி இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மைக்கேல் அவருக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நிர்வாகிகள் இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் இன்றைய நாளில் வந்திருக்கின்ற அருள் சகோதரிகள். நாகலாபுரத்திலிருந்து இன்றைய நாளில் அருள் சகோதரிகள் இந்த வழிபாடில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அருள் சகோதரிகள் இல்லையா? நான் மேலே நின்றுட்டேன், கீழே எல்லா வேலை நடக்கணும்னா 3 பேர் பம்பரமாக சுழண்டா மட்டும்தான் நடக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அழகாக இந்த பீடத்தை ஏற்பாடு செய்து பூக்களால் நிரப்பி இந்த பவனி மற்றும் வழிபாடுகள் எல்லாம் ஒருங்கமைப்பு செய்த நமது அருள் சகோதரிகள் அருட்சகோதரி சகாயராணி, அருட்சகோதரி அமலா, அருட்சகோதரி லிமாரோஸ் மூவர்களுக்கும் பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி அவர்களையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய திருத்தல பாடகர் குழுவினர் மற்றும் திருத்தல பணியாளர்கள் மிக சிறப்பாக நல்லதொரு பாடல் பாடி இன்றைய நம்மை மகிழ்ச்சி அடை செய்திருக்கிறார்கள். தொடக்க முன்னுரை கொடுத்து இன்றைய நாளில் நம்ம அனைவரையும் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வைத்திருக்கின்ற திருத்தல பாடகர் குழு மற்றும் திருத்தல பணியாளர்கள், அது மட்டுமல்லாமல் இந்த நற்கருணை பவனிக்கு உதவிய பீடப்பூக்கள் மற்றும் மலர் தூவிய சிறுவர்கள், தன்னார்வத்தோடு செயல்பட்டு நற்கருணைக்கு விரிப்புகளை விரித்த தன்னார்வ பணியாளர்கள் மற்றும் மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் ஒளி மற்றும் ஒளி அமைத்து கொடுத்த மரியா ஆடியோஸ், இவர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் அசனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்த திரு ஜோசப் விஜய், செரின் ஸ்வீஜோ, இவர்கள் தன்னுடைய வேண்டுதல் நிவர்த்தி அடைந்ததன் காரணமாக நன்றியோடு இன்றைய நாளில் இந்த திரு யாத்திரையாக வந்து குடும்பத்தோடு வந்து இந்த
ஆசனத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி அவர்களுக்கும் நன்றி சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்து அதிக திருப்பயணிகள் வந்திருக்கிறார்கள். தந்தையர்கள் மறைவுரையில் சொன்னார்கள், அனைவரும் புளியம்பட்டிக்கு செல்கிறார்கள் என்று. ஆனால் ஒரு சிலர் இந்த திருத்தலத்தையும் நாடி அந்தோணியாரை காண வந்த வெளியூர் திருயாத்திரை மக்கள் மற்றும் அலைகடலென வந்து இங்கே சிறப்பாக அந்த வழிபாட்டில் பங்கெடுத்த நமது மக்கள், கோட்டூர், முகாம், தாப்பாத்தி, வீரப்பட்டியை சார்ந்த அனைத்து மக்கள் என எல்லாருக்குமாக ஒரு நல்லதொரு கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள். நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 13ஆம் நாள் சரியாக மாலை 4:30 மணி அளவில் கோட்டூரிலிருந்து கொடி பவனியானது ஆரம்பிக்கப்படும். எனவே கோட்டூர் நிர்வாகிகளுடைய உதவியோடு கொடி பவனி நம்முடைய கோட்டூரிலிருந்து கிளம்பி நேரடியாக நம்முடைய முகாமுக்கு வந்து சேரும். முகாமிலிருந்து 5:30 மணிக்கு கொடியேற்பது அந்தோணியாருடைய சப்பர பவனியானது தொடங்கப்படும். சப்பர பவனியும் கொடி பவனியும் இணைந்து நம்முடைய திருத்தலத்திற்கு 6:30 மணி அளவில் வந்து சேரும். அந்நேரங்களில் அந்தோணியார் ஜபமாலை ஜபிக்கப்படும். 6:30 மணி அளவில் நம்முடைய திருவிழா திருப்பலி இங்கே சிறப்பாக ஆடம்பரமாக நிறைவேற்றப்படும். அதை தலைமையேற்று நிறைவேற்றுவர்கள் அருப்பணி சாத்தை செல்வராஜ், ஆயர் இல்லம், தூத்துக்குடி. அன்றைய நாளில் நாளை நாள் அந்தோணியாரை பற்றி மறைவுரை வழங்குவர்கள் அருப்பணி அந்தோணி ஜெகதீஷ், நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளர், தூத்துக்குடி மறை மாவட்டம். மற்றும் அநேக தந்தையர்கள் முன்னிலை வகிக்க இருக்கிறார்கள். நாளை அந்த திருப்பலி முடிந்த பின்பு நம்முடைய திருவிழாவினுடைய கொடியிறக்கம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் நடைபெறும். சரியாக திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்குமான ஊர் பொது அசனம் நடைபெறும். நாளை நாளுக்கான நிகழ்வை சிறப்பிப்போர் தாப்பாத்தி இறை மக்கள். நாளை நாளுக்கான சிந்தனை தாப்பாத்தி புனித அந்தோணியார் நம்மை தாங்குவார் என்ற சிந்தனையில் சிந்திக்க இருக்கிறோம். எனவே நாளை நாளுக்கான நிகழ்வை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அனைவரும் சரியான நேரத்தில் வந்து பக்தியோடு பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தல கொடியேற்ற நிகழ்வன்று நம்முடைய ஆயர் அவர்கள் குறித்த ஒரு மாபெரும் சிறப்பு ஆசை 2025 யூபிலி ஆண்டில் நம்முடைய திருத்தலத்திற்கு கொடுத்த பரிபூர்ண பலன் ஆசிரை இந்த திருவிழா வரை நமக்கு நீடித்து தந்திருக்கிறார். எனவே நாளை நாள் இந்த திருவிழாவினுடைய கடைசி திருப்பலி. எனவே அதை சிறப்பாக நீங்கள் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக அதில் பங்கெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ண பலன் ஆசிர் கிடைக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா முடிந்த பின்பு நம்முடைய தேவைக்காக அதீத தேவையாக இருக்கக்கூடிய நம்முடைய தேவைக்காக திருத்தலத்துக்கு முன்னால் மேற்கூரை அமைக்கின்ற பணி, முன்னாடி ஒரு ஷெட் போடுகின்ற பணியானது தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் அதற்கு ஆகும். அதற்கு ஒரு திட்டம் தொடங்கி இருக்கிறோம். அந்தோணியாருக்கு 13 அடி என்று, ஏனென்றால் ஒரு சதுர அடிக்கு 200 ரூபா என்று சொல்லியிருக்கிறார்கள். 13 அடி என்றால் ரூபாய் 2600. எனவே இந்த நன்கொடையை கொடுத்து அந்தோணியாருக்கு 13 அடியை கொடுத்து இந்த அடுத்த நிகழ்வு நம்முடைய மேற்கூரையின்குள் நடக்க நீங்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டம் சிறப்பாக நடைபெறவும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்திற்காக ஒரு யூடியூப் சேனல் உள்ளது. சென்ட் ஆண்டனிஸ் தாப்பாத்தி என்ற யூடியூப் சேனல் உள்ளது. அதையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து நம்முடைய திருத்தல நிகழ்வுகளை நேரலையாக கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய டிப்போவிலே திருப்பொருட்கள் விற்பனைக்குள்ளது. அதையும் வாங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த அந்தோணியார்கள்னா யார்? தபசு மேற்கொண்டு நம்முடைய அந்தோணியார் உடை அணிந்திருக்கின்ற அனைத்து அந்தோணியார்களும் இன்றோடு தங்களுடைய தபசை முடிக்கிறார்கள். எனவே இந்த வழிபாடு முடிந்த பின்பு மாலை போட்டிருக்கிற அனைத்து மக்களும் திருத்தலத்திற்குள் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இன்றோடு தபசை முடித்து வைத்து மாலையானது கலர்ச்சி விடப்படும் என்பதையும் அன்போடு அறிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய நம்முடைய உணவு கட்டுப்பாடு தெரியும், சரிங்களா? மிக சிறப்பாக இதன் முன் அமர்ந்து நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும். முடியாதவர்கள், கீழே உட்கார முடியாதவர்கள், வயதானவர்கள், அவர்களுக்கு மட்டும் இந்த பக்கம் சேர்கள் இருக்கைகள் போடப்படும். அதில் உட்கார்ந்து உங்களுக்கு தட்டு கொடுக்கப்படும். அதில் நீங்கள் சாப்பிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைதி காத்து பொறுமை காத்து சாப்பிட்டுட்டு கோடியேற்பது அந்தோணியாருடைய சிறுவத்தை முகமுகமாக தரிசித்துட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய
திருத்தலுக்கு முன்னாடி உடைய சாலை பிரதான சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து நீங்கள் சாலையை கடக்கும்போது காவலர்களுடைய உதவியோடு சாலையை கடக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வெளியில் இருந்து யாரும் வாகனத்தில் ஏற வேண்டாம். எந்த விதமான வாகனம் இருந்தாலும் முழுவதுமாக உள்ளிருந்து ஏறி அதன் பின்பு நீங்கள் வாகனத்தோடு வெளியே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. துணியார் பாடல். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறை அன்பால் எல்லோரையும் மீட்டவரே, இறைவார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறை அன்பால் எல்லோரையும் மீட்டவரே, திருக்கொடி வானில் பறக்குதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, திருக்கொடி வானில் பறக்குதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா, திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழா என்றும் பெற்றாயே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்றும் பெற்றாயே, திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா, திருக்கொடி வானில் பறக்குதையா, உன் புகழும் நாளும் பெருகுதையா, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.
உடனடியாக தபசு மேற்கொள்கின்ற மக்கள் திருத்தலத்திற்குள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருத்தந்தை ராஜன் அவர்கள் உங்களுடைய தபசை முடித்து வைப்பார்கள். எனவே உடனடியாக கோடி அற்புதர் சப்பரத்தை தொட்டு கும்பிட்டுவிட்டு உடனடியாக திருத்தலத்திற்குள் தபசு மேற்கொண்ட மக்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனைய மக்கள் நீங்கள் உணவிற்காக வரிசையாக அமருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் புனிதா இதய தலைவா இசைய